ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி சம்மருக்கு நம்ம உடம்ப குழு குழுன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹேர் டை, இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் நான் உங்களோட அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை. இதை நீங்கள் மாதத்தில் 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஆயிலுக்கும் நிறைய முடி வராது. ஒரு சூப்பரான ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விளாம்பழம். இந்த விளாம்பழம் நம்ம இந்த சம்மருக்கு அதிகமாக நம்ம சாப்பிடணும். இது சீப்பாக கிடைக்கிறதுனாலேயே என்னவோ இதனோட பலன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது ஈஸியாக கிடைக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு இது இந்த பழத்தை வச்சு படைப்பாங்க. அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால் அதிகம் சாப்பிட்றதில்ல. இது எப்படி நம்ம பார்த்து வாங்குறது அப்படின்னா, இந்த பழத்தை வாங்கும்போது நம்ம எடுத்து உலுக்கி கையில் ஆட்டி பார்த்தோம்னா ஒரு சவுண்டு வரும். அது பழம். இது கொஞ்சம் காய், பாதி பழம் பாதி காயாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது கலரு. இதனோட இந்த ஓடு பகுதியில் இருக்க சதையை யார் இப்படி எடுத்து சதைப்பகுதியை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெகத்தில் இப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா இதனோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை இந்த மாதிரி இருக்கும்போது அது காயாக மிளகாத்தூள் உப்பும் போட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஜூஸ் தான் போட்டிருக்கேன். நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டேன். அடித்து நான் மேலேயும் 2 ஐஸ் க்யூப் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஜூஸ் தான் இது. நம்ம உடம்பையும் நல்லா நீரோட்டமாக வச்சுருக்கோம். அஜீரணம், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். உடல் குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நினைவாற்றலை அதிகரிக்கும். பித்தம் வராமல் பார்த்துக்கும். இது அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான். இது மிஸ் பண்ணாமல் இந்த பழம் கிடைக்கும்போது சீசனில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சம்மருக்கு பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்க ஜூஸை குடிக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் சூப்பராக இருக்கும். இதனோட பெனிஃபிட்டு கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். படித்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நம்மளோட ஹேருக்கும் ரொம்ப நல்லது. உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் நம்மளோட ஹேரும் நல்லாயிருக்கும். உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தலைவலியும் வராமல் இருக்கும். தலைவலி வராமல் இருக்கணும்னா நம்ம உடம்பு கூலிங்காக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி பழ ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எலும்புக்கு நல்ல ஊக்கம் அளிக்கும். நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கும். விளாம்பழ சதை பகுதியை பனை வெல்லத்துடன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நரம்பு பிரச்சனையும் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. பல வருட உப்பு கரையாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு கரையெல்லாம் போய்க்கு நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய பாத்ரூம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 10 டேஸ் நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது. நாங்கள் தோட்டத்து பகுதியில் இருக்கிறதுனால நாங்கள் மண்ணில் நடந்து பாத்ரூம் போகிறதுனால ரொம்ப அந்த மண்ணோட கரையெல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. உப்பு கரையும் இருந்தது. இதை வச்சு நான் பாத்ரூம் பக்கெட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன் சிங்க்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். டைல்ஸ் கரையும் ஈஸியாக போயிடும். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பேக்கிங் சோடா 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வினிகர் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு வினிகரும் எடுத்துக்கிட்டேன். இதில் ஹேர்பிக் 1 கப் எடுத்துக்கிட்டேன். சின்ன அந்த ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் ஹேர்பிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட முக்கியமான பொருள் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வாஷ் பண்ணுற லிக்விட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் விம் லிக்விட் கூட எடுத்துக்கலாம். நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுற அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் போட்டு நல்லா நம்ம கலந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு நுரை பகுதியாக நல்ல நுரை வளத்தோட நல்லா சூப்பராக வந்துச்சு. அதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அது கூட நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நார்மல் வாட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட க்ளீன் பண்ணலாம். நான் அப்படியே தான் எல்லாம் ஊற்றி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக நல்லா பயங்கர அழுக்கு இருந்தது. அதெல்லாம் ஈஸியாக நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. மேலே பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, க்ளீன் பண்ண பின்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்தது. நான் ஒரு 5 நிமிஷம் தான் விட்டுருந்தேன். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா சும்மா புது பாத்ரூம் போகிற பலன்னு மின்னும். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட் எதுவாக இருந்தாலும் டைல்ஸு உப்பு கரை, பாத்ரூம் பக்கெட் உப்பு கரை, பாத்ரூம் சிங்க்கு எல்லாமே சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாத்ரூம் கதவில் உப்பு தண்ணி பட்டு என்னோடய கதவுலேயும் நிறைய அழுக்கு இருந்தது. நான் அந்த கதவில் இருக்க
இந்த உப்பு கரைக்கும். இந்த லிக்யூட் தான் நான் ஆட் பண்ணி நான் க்ளீன் பண்ணேன். அதுவும் நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நம்ம கடைகளெல்லாம் அதிகம் கெமிக்கல் இதெல்லாம் நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு லெமன் பிழிஞ்சி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த கதவுலெல்லாம் ஏகப்பட்ட உப்பு கரை இருந்துச்சு. நான் இந்த லிக்விட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பிளாஸ்டிக்கு ஸ்டூலு, சேரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சிங்க்கு அந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி பட்டு நல்லா கரையாக பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் கூட வாஷ் பேசன் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் இந்த லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். சும்மா பலன்னு மின்னும் புதுசு போலேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்க 3 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த ஊரில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கீழ்ப்பகுதியில் அந்த டோரோட கீழ்ப்பகுதியில் தண்ணி நம்ம குளிக்கும்போது பட்டு நிறையவே இருந்தது. இப்போ பாருங்கள் 2 கிளிப்புமே உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறை நம்ம தலைக்கு குளிக்கும் போதும் நம்ம ஹேருக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி நம்ம ஹேருக்கும் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த ஹேர் பேக் ஒவ்வொரு முறை நம்ம தலைக்கு குளிக்கும் போதும் போட்டுட்டு நம்ம குளிக்கும்போது நம்மளோட ஹேர் நிறைய முடியும் வராது, முடியும் கொட்டாது, முடி லாங் லாஸ்டிங் நல்லா கருகருன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் இன்றைக்கி சாதம் வடிக்கிற கஞ்சி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் 2 டம்ளர் தண்ணியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆளி விதைகள் போட்டு நான் கொதிக்க வச்சு அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். 2.5 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிருந்தேன். 250 ml தண்ணி ஊற்றிருந்தேன். அது நல்லா சுண்டி பாதியாக வர வரைக்கும் நான் கொதிக்க விட்டுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த ஆளி விதை ஃபில்ட்ரு பண்ணும்போது நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிடணும். இல்லைன்னா அது ஃபில்டர் ஆகாது, அந்த விதைகள்லேயே தான் இருக்கும். இந்த லிக்விட் வரவே வராது. அதனால் சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலை உங்கள் ஹேருக்கு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த ஆளி விதைகளில் நார்மல் வாட்டர் விட்டு கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆளி விதையை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நான் கொதிக்க வச்சு நான் எடுத்துட்டேன், ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இது கூட நான் சாதம் வடித்த கஞ்சி தான் நான் ஆட் பண்ணுறேன். சாதம் வடித்த கஞ்சியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நம்ம ஹேருக்கு. நான் அதனால் அந்த சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நான் அரிசி ஊற வைக்கிற தண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்துக்கணும். இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறுனதையும் இதை அப்படியே நீங்கள் சூடு ஆறுற வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதில் இருந்து நல்லா இது சூடு ஆறின பின்னாடி நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த கஞ்சி நமக்கு தேவையான அளவு இதில் இந்த ஆலிவ் வாட்டரில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே நான் இந்த கஞ்சும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதம் வடித்த கஞ்சும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக தலைக்கு குளிக்கிறேன்னு சொன்னாலே நீங்கள் ஷாம்பு, சீகக்காய் எது போட்டு வாஷ் பண்ணினாலும் இந்த சாதம் வடிக்கிற கஞ்சியில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா லாங்காக வளரும், கருகருன்னு இருக்கும், நரைமுடி வரதை தள்ளி போடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா இப்படி தான் சாதம் வடித்த கஞ்சியில் தான் எனக்கு சீகக்காய் பவுடர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டே சீகக்காய், வெந்தயம் ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி ஹேரில் தேய்ச்சி வாஷ் பண்ணி விடுவாங்க. ஹேர் ரொம்ப லாங்காக இருக்கும். நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கனாலுமே இந்த சாதம் வடித்த கஞ்சியில் ஷாம்பு ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக ஸ்கால்பில் படும்படி ஷாம்பு அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக முடி கொட்டும், வேர்க்கால்களை பாதிக்கும். இப்போ சாதம் வடித்த கஞ்சியும் இதில் ஆட் பண்ணி நான் கலக்கி கொடுத்துட்டேன். இது கூட நம்ம முக்கியமான பொருள் இன்னொன்று ஆட் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா தேங்காய் நான் 1/2 மூடி எடுத்துக்கிட்டேன்.
இப்போது அந்த தேங்காவை பல்லாக நீங்கள் எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உங்களால் எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து நம்ம தேங்காய் பால் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதிலேருந்து. இதை 2 டைமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தடவை வேஸ்ட் பண்ணாமல் 2வது முறையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த கஞ்சி தண்ணி, இந்த ஆலிவ் வாட்டர் இருந்தது இல்லையா, அது கூடயே நான் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் வச்சுருந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரம் ஒரு டைம் நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்தும் லாங்காக இருக்கும், நரைமுடி வருவதையும் தடுக்கும். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நரைச்ச முடி இருந்தாலும் ஈஸியாக 2 பொருள் வச்சு நம்ம இந்த ஹேர் டைன்னு சொல்லலாம், இது ஹேர் பேக்குன்னு சொல்லலாம். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஆயிலுக்குமே நரைமுடி வராது. இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான், எதுவுமே இல்லாத பொருள் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லோரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் இது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நான் கருவேப்பிலை போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரையாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இரும்பு வாணலியில் போட்டு நல்லா கருகருன்னு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முக்கியமாக இதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா எள்ளு தான் நம்ம போடுறோம். இந்த எள்ளு வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட் தரக்கூடியது. இதில் அயன் மற்றும் வைட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால முடி உழுவதை தடுக்கும். இதில் ஜிங்க்கு மற்றும் மக்னீசியம் அதிகமாக இருப்பதனால வேர்க்கால்களை வலுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹேருக்கு பளபளப்பு தரும். ஹேரில் வறட்சி இல்லாமல் முடி வந்து ட்ரையாக ஆகாமல் பார்த்துக்கும். இதில் மெலனின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த எள்ளுக்கு இருக்குது. எள்ளில் வந்து காப்பர் இருக்கிறதுனால இயற்கையாகவே முடி வந்து கருப்பாக வச்சுக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. நரை விழுவதை தள்ளி போடும். இயற்கையாகவே முடி வந்து கருகருன்னு இருக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு எள்ளில் இருக்குது. அதனால் இது 2ம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நம்ம இந்த ஹேர் பேக் போடும்போது ரொம்ப சூப்பராக நம்ம ஹேர் இருக்கும். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை வெறுமனே நம்ம வறுத்துட்டு கையில் தேய்ச்சி எடுத்தாலே நல்ல கலர் கருப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் எள்ளில் ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால இது 2யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி நம்ம ஹேரில் டச்சப் பண்ணாலுமே நம்ம ஹேர் சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா உங்களால் எவ்வளோ பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதில் வந்து நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் இல்லையா ஃப்ரை பண்ணி, அதனால் இதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கும், மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கும். அதை எடுத்து விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் இருந்து நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நான் கடுகு ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடுகு ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், இல்லை விளக்கெண்ணெய், தேங்காய் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் விடக்கூடாது, கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இது கூட ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நான் கற்றாழை ஜெல் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்ல வேர்க்காலில் படும்படி ஸ்கால்பில் படும்படி அப்ளை பண்ணலாம். இது கெமிக்கல்லாம் கிடையாது. அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஷாம்புவோ இல்லை சீகக்காயோ முடிந்த வரைக்கும் நீங்கள் ஹெர்பல் சீகக்காய் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்பப்போ வாஷ் பண்ணால் முடிஞ்சால் வாரம் ஒரு முறை போடுங்க. இல்லைன்னா மந்த்லி 2 டைம் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ஆயிலுக்குமே நிறைய முடி வராது. ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது. இதை இன்னொரு மெத்தட்லையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தேவைக்கு பவுடர் எடுத்துகிட்டு இதில் அதே மாதிரி நான் கடுகு ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து உங்கள் ஸ்கால்பில் படும்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, என்னால் டை அடிக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து உங்கள் ஸ்கால்பில் படும்படி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதையும் அதை சீப்பு போட்டு நல்லா தலைவாரிட்டு நீங்கள் நார்மலாக வெளியில் போகிற மாதிரி நீங்கள் போகலாம் வரலாம். நீங்கள் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். மறுபடியும் திரும்ப நம்ம
அந்த மாதிரி வெளியில் போகும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போதும் நம்ம கருவேப்பிலை தானே சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. நம்ம முடியும் சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். கருவேப்பிலையாக வெளி பிரயோகம் மட்டும் நம்ம பயன்படுத்தாமல் கருவேப்பிலை ஜூஸு, கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை லட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை அதிகமாக ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள்லாம் சாப்பிட்டு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.